Hi friends, welcome to Friends to Fashion. Today இன்னைக்கு நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசைலியன்ஸ் மீன்ஸ் ரிசைலியன்ஸ் அப்படின்னாக்க எனக்கு தமிழில் அது என்னன்னு சரியாக சொல்ல தெரியல. பட் ரிசைலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா லைஃப்பில் நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி திரும்ப திரும்ப எழுந்து நிற்கிற அந்த பவருக்கு பேர் தான் ரிசைலியன்ஸ். சரிங்களா? அது என்ன அப்படின்னாக்க நம்ம 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 வந்து எப்போவுமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். என்ன அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம பெரும்பாலான பேர் இருப்போம். பட் ஆனால் ரிசைலியன்ஸ் அப்படின்ற ஒரு குவாலிட்டியை வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னாக்க எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகட்டும், ஒர்க்கிங் பிளேஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய ஓன் எமோஷ்னல் ப்ராப்ளம் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை ஒரு ட்ராவலில் நடக்கிற ப்ராப்ளம் ஆகட்டும், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே வந்தாலும் ஓகே, இப்போது இந்த சுச்சுவேஷன் இப்படி தானே இருக்குது, ஓகே இதை நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே சுணங்கி உட்கார மாட்டாங்க. சரியா? அந்த பவருக்கு பேர் தான் ரிசைலியன்ஸ். மேலும் இந்த ரிசைலியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து எமோஷனல் வராதா, அழுக வராதா, பிரச்சனைகள் அவங்க வந்து எதுலேயும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்படி கிடையாது. அந்த பாதிப்புன்ற உணர்வு வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் அதை கண்டிப்பாக அவங்களால ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதுலேயே ஒன்று அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. அதை தாண்டி வெளியில் வரமாட்டாங்க. அதுலேயே ஸ்டக் ஆகி நான் இப்படி இருக்குன்னு இதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. ஸ்ட்ரக் ஆகிறது எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் தான். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக் ஆவாங்க. பட் ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ரிசைலியன்ஸ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து ஸ்ட்ரக் ஆனாலும் ஓகே வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்துருச்சு, இதை நாம் ஓவர் கம் பண்ண போகிறோம், அடுத்து நாம் இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்னு மேலே வருவாங்க. என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது. ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் எப்படி வெளியில் வந்தேன், அப்புறம் படித்தது, அப்புறம் எக்ஸாம் எழுதினேன், அப்புறம் பாஸ் பண்ணேன், போஸ்டிங் கிடச்சிச்சு. திரும்ப அதுக்கப்புறமும் நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். இப்போவும் நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் நான் அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னல் ரீசார்ஜ் ஆச்சு அப்படின்னாக்கா, எமோஷ்னல் சார்ஜ் குறைஞ்சிது அப்படின்னாக்கா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ளே நான் என்ன மாற்றிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. பட் ஆனால் அதுக்கு நான் ஏன் அஃபெக்ட் ஆகிறேன், அதை வந்து நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் யோசிப்பேனே தவிர, இவங்களால் நான் இந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறதுனால வந்து நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னு நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரிசைலியன்ஸ் அப்படின்ற இந்த பவர் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹேபிட்டுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது. எந்த ஒரு பவராக எந்த ஒரு மைண்ட் செட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரிசைலியன்ஸ் அப்படின்னு இந்த பவர் ஒவ்வொருத்தர்ட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? நான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் இருக்கீங்க. உங்களை தாண்டி உங்களுக்கு யாரும் வந்து பெட்டர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட முடியாது. அமைதியாக சிந்திங்க, நல்ல செயல்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக அந்த ரிசைலியன்ஸ் உங்களை தூக்கி நிறுத்தும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.